கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மிருக காட்சி சாலையிலே புலி ஒன்று அதை பராமரிப்பவரோடு கொஞ்சி குலாவி அவர் தோளிலே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு பெரிய புலி மனிதனோடு எப்படி விளையாடுகிறது? அதனுடைய கூர்நகங்களில் ஒன்று பட்டாலும் அவனுடைய உயிர் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் எப்படி அவரோடு விளையாடுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சொன்னார், இந்த குட்டி பிறந்ததே இந்த மிருக காட்சி சாலையில் தான். பிறந்தது முதல் அதற்கு பாலூட்டி வளர்த்து அதை குளிப்பாட்டி அதோடு விளையாட ஆரம்பித்தேன். அது என் மீது நம்பிக்கை உள்ளதாய் இருந்தது. அது பெரிதான பிறகும் அந்த அன்பை என் மீது காட்டி என் மீது உரசி விளையாடுகிறது என்று சொன்னார். ஒரு மிருக காட்சி சாலையிலே கரடி குட்டியும் புலிக்குட்டியும் ஒன்றாக வளர்ந்து அவை வளர்ந்த பிறகு தனித்தனி அறைகளிலே அடைக்கப்பட்டாலும் அவை ஒன்றை என்று பார்க்கும்போது சிறு வயதிலிருந்து அவை விளையாடியது போலவே விளையாடும். அவற்றுக்கு பிறவியிலேயே உள்ள குணம் இருக்கிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் தாண்டி சிறு வயது முதல் அவை கற்றுக்கொண்ட ஒன்றை என்று நேசிக்கவும் ஒன்றை என்று நம்பவும் செய்யும் குணமும் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் வளரும் போது நாம் அவர்களுக்கு எதை கற்பிக்கிறோம் அந்த குணம் கடைசி வரை நிலைத்திருக்கும். மிருகங்களுக்கு என்று தனித்தன்மைகள் உண்டு. மனிதர்களுக்கு நம்முடைய தன்மைகள் தானே இருக்க வேண்டும். எனவே நாம் கற்பிப்பவைகள் நம்பிக்கை ஊட்டுபவைகளாக, சமாதானம் உள்ளவைகளாக, நற்செயல்களை செய்ய தூண்டுபவைகளாக இருக்கிறதா? நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சங்கீதம் 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் சிறு வயது தொடங்கி சங்கீதக்காரன் நம்பிக்கை கர்த்தர் மீது விசுவாசமாய் இருக்கவும் கர்த்தருக்கு பயப்படவும் நாம் பிள்ளைகளுக்கு கற்பித்தோம் என்றால் முதிர் வயது வரை அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். சிறு வயதிலே அவர்கள் இஷ்டப்படி இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு வாலிப வயதிலே அவர்கள் ஒழுங்கு தவறுகிறார்களே, அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. திருச்சபையையும் ஊழியர்களையும் பரிசுத்த வேதத்தையும் நேசிக்கும்படிக்கு கற்பித்திருந்தீர்கள் என்றால் அவர்கள் அதை செய்வார்கள். அப்படியானால் மிருகங்கள் கூட தங்கள் இயல்புகளை விட தாங்கள் கற்றுக்கொண்டவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒன்றை ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையில் அநேக தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற நெறிமுறைகளிலே வளர்க்க தவறுகிறார்கள். அப்படியல்ல, கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின அவருடைய பரிசுத்த வேதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். யாரிடத்திலோ போய் கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடாது. உள்ள சக்தியோடு அவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். சங்கீதம் 71:6 நான் கர்ப்பத்தில் உட்புகுத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற ஞானமுள்ளவர்களாய் செயல்படுகிறோமா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நல்ல நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபை உள்ளவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் முன்குறித்து அழைத்தவரே, உங்களுடைய உன்னதமான நெறியிலே பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நல்ல பொறுப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த பொறுப்புகளில் நாங்கள் தவறாமல் அவர்கள் நிச்சயத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரை நாங்கள் அவர்களை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் கிருபையும் இந்த நாளிலே தந்தருள வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன்.